படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். படத்துடைய ஃபஸ்ட்டு சீன்லேயே துருவ் விக்ரம் ஜப்பானில் இந்தியாவுக்காக கபடி மேட்ச்சில் விளையாடுறாங்கன்னு காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் கதையை ஸ்டார்ட் ஆகுது. துருவ் விக்ரம் என்ன தான் கபடி மேட்ச்சுக்காக கஷ்டப்பட்டு போராடினாருன்னு காட்டினாலும் அதுக்கு முன்னாடியே அவர் இந்தியாவுக்காக கபடியில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டாருன்னு காட்டிட்டாங்க. அதனால எஃபெக்டிவாக இல்லை. பசுபதி அவர் கேரக்டர் மூலிமா இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். துருவ் விக்ரம் கிட்ட பஸ்ஸில் எடுத்து சொல்கிற மூமெண்ட்டு, பசுபதி கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட சேர்த்துக்குள்ளே விழுந்த பிறகு போலீஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணுற மூமெண்ட்டுன்னு அவர் கேரக்டர் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. லால் அண்ட் அமீர் போர்ஷனை இன்னுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லியிருக்கலாம். லால் குரூப் அமீர் குரூப் கிட்ட சண்டை போடுற மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் அமீர் குரூப் லால் குரூப் கிட்ட சண்டை போடுற மூமெண்ட்டுன்னு ரிப்பீட்டேஷனாக சீன் வந்துகிட்டே இருக்குது. துருவ் விக்ரம் முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு துருவ் விக்ரம் தான் காரணம்னு கூட இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் துருவ் விக்ரம் வீட்டுக்கு போயிட்டு இமோஷனலாக டைலாக் பேசுகிற அந்த சீனில் அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மூவி 2 hours 45 minutes ஓடுது. கதை என்னமோ சின்ன கதை தான், இன்னுமே கிறிஸ்பாக எடுத்துக்கலாம் நமக்கு தோணுது. சினிமோட்டோகிராஃபர் எழிலரசி இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவர் கேமரா ஒர்க் மூலிமா ரியலிஸ்டிக்காகவே காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். டி மாஸ்டர் வர அருவி மதன் துருவ் விக்ரமை மோட்டிவேஷன் பண்ணுற மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் பசுபதி கிட்ட எடுத்து சொல்கிற மூமெண்ட்டுன்னு அவர் கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேரக்டர் நம்ம ரியல் லைஃப்லேயே பார்த்துருப்போம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து வந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் கபடிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்றத சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. டீசென்ட் வாட்சாக முடிஞ்சிருக்கு இந்த பைசன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.